Hi guys, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபரோடைய பிளான் பிளஸ் வந்து காஸ்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா, எத்தனை பிளான் கொடுத்துருக்காங்க ஓவராலா, ஒரு நீங்க ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தான் ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஜியோ ஏர் ஃபைபர் வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது, புக் பண்ணுறது, அதில் என்ன எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்குது, அப்புறம் அதோட ஸ்பீட் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில். செக் பண்ணாலும் செக் பண்ணி பாருங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து என்னென்ன பிளான் இருக்குது, எவ்வளோ காஸ்ட் பே பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ பே பண்ணணும், மந்த்லி என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பிளானையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஜியோ ஏர் ஃபைபரில் எத்தனை பிளான் இருக்கோ அத்தனை பிளானையும் பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை பிளான் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா 6 பிளான் வச்சிருக்காங்க. 3 பிளான் நார்மல் ரேட்லையும் 3 பிளான் வந்து ரொம்ப ஹை ரேட்லையும் இருக்கும். ஓகேங்களா, என்னென்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு 3 பிளான் பாத்துறோம். 599 ஒன்னு இருக்கு, 899 இருக்கு, 1199 ஒன்னு இருக்கு. ஓகேங்களா, ஜிஎஸ்டி இல்லாம கொடுத்தாங்க. நம்ம ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து அப்புறம் இன்சில் பேமெண்ட் எவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் வந்து 599 கொடுத்திருக்காங்க. 599 பிளஸ் 18% ஜிஎஸ்டி நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 706 ரூபாய் வரும். ஓகேங்களா, 706ங்கிறது 1 மந்த்துக்கு உண்டான பேமெண்ட் தான். ஓகேங்களா, இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு 706 வருது இல்லையா, இது 1 மந்த்துக்கு உண்டான பேமெண்ட் தான். இந்த ஜியோ ஏர் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் நீங்க பிளான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் வந்து முன்கூட்டியே பண்ணணும். இப்போ இந்த 7X வருதுல, இந்த பேமெண்ட் வந்து 6 மாசத்துக்கு முன்னான பேமெண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 இயருக்கு பேமெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். 3 மந்த்துக்கு 2 மந்த்துக்கு அப்படிலாம் எடுக்க முடியாது. 6 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் வந்து ஃபர்ஸ்டே கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ 706 வந்து ஒரு 6 மாசத்துக்கு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4240 ரூபா வரும். ஓகேங்களா, 4240 ரூபா வரும். பிளஸ் வந்து 4240 ரூபா இன்ஸ்டாலேஷன் புக் நீங்க புக் பண்றீங்க பாத்தீங்களா, நீங்க வந்து ஜியோ ஏர் ஃபைபர் வந்து கஸ்டமர் கால் பண்ணாலோ இல்ல எப்படி புக் பண்றதா இருந்தாலும் நீங்க ஜியோ ஆப்ல போய் தான் புக் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா, ஜியோ ஆப்ல போயிட்டு ஜியோ ஏர் ஃபைபர் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க. கேட்டதுக்கு அப்புறம் ஒரு 100 ரூபாய் ஃபர்ஸ்ட் இன்சில பேமெண்ட் நீங்க பண்ணணும். அப்படி பண்ணாதான் உங்களால புக்கே பண்ண முடியும். ஓகேங்களா, புக் பண்றதுக்கு ஒரு 100 ரூபாய் சார்ஜ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புக்கிங் சார்ஜ் ஒரு 100 ரூபாய் ஆட் பண்ணிக்கிறீங்க. 4240 ரூபாயோட புக்கிங் சார்ஜ் ஒரு 100 ரூபாய் ஆட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் பண்ண வராங்க இல்லையா, இது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ கிடையாதுங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ண வரவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓவராலா வந்து டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்கிங் சார்ஜ் ஒரு 100 ரூபாய், இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் ஒரு 1000 ரூபாய், பிளஸ் வந்து அந்த பிளானுடைய காஸ்ட் இருக்கு இல்லையா 706 ரூபாய் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4240 ரூபாய் ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலா வந்து 5340 ரூபாய் இருந்துச்சுன்னா பேசிக்கா நீங்க ஜியோ ஏர் ஃபைபர் எடுக்கணும் அப்படின்னா 5340 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். 5340 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து மற்ற டிவைஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபர் ரவுட்டர் ஒன்று கொடுப்பாங்க, மேல ஒரு வந்து ஆண்டனா மாதிரி ஒன்று செட் பண்ணுவாங்க, பிளஸ் வந்து ஒயர் வந்து அதுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க, பிளஸ் வந்து ஒரு செட்டாப் பாக்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஜியோ செட்டாப் பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த செட்டாப் பாக்ஸ்ல வந்து எல்லா டிடிஹெச் உடைய சேனல்ஸும் இதுல வரும். ஓகேங்களா, ஒரு சில சேனல் வராது. அது என்னென்ன சேனல் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். ஜியோ செட்டாப் பாக்ஸ்ல வந்து என்னென்ன சேனல்ஸ் அவைலபிளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில சேனல்லாம் வந்து வந்துரும். ஓகேங்களா, தமிழ்ல மோஸ்ட்லி எல்லா சேனலும் கவர் பண்ணிருப்பாங்க. பிளஸ் வந்து ஓடிடி ஆப் வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட கொடுப்பாங்க. 10 ஓடிடி ஆப்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட கொடுத்துருவாங்க. இதோட ஸ்பீடு வந்து 30 Mbps ஸ்பீட்ல வந்து கொடுப்பாங்க. இதோட வேலிடிட்டி டேட் வந்து 30 நாளைக்கு இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது அன்லிமிட்டடா நீங்க கேட்டீங்கன்னா அன்லிமிட்டட் கிடையாது. 1000 GB வரைக்கும் நீங்க 30 Mbps நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1000 GB நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 64 kbps வந்து மாறிக்கும். ஓகேங்களா, இன்டர்நெட் ஸ்லோ ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களால வந்து ஸ்பீடா யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, இது வந்து 1000 GB கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து 580 டிவி சேனல்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்துரும். ஓடிடி வந்து என்னென்ன ஓடிடி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 10 ஓடிடி இது கொடுத்திருக்காங்க. 10 ஓடிடில வந்து பாப்புலரான ஓடிடி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியோ சினிமாஸ் கொடுத்திருக்காங்க, சோனி லைவ் கொடுத்திருக்காங்க, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் கொடுத்திருக்காங்க, சன் நெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க, G5 கொடுத்திருக்காங்க, டிஸ்கவரி பிளஸ் கொடுத்திருக்காங்க, ஆல்ட் பாலாஜி கொடுத்திருக்காங்க, இன்னும் ஒரு சில ஆப்லாம் கொடுத்திருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு நான் டீடைல் அதுல போறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100 Mbps பிளான் கொடுத்திருக்காங்க. 100 Mbps நீங்க எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 899 ரூபாய் அவங்க வந்து கோட் பண்ணிருக்காங்க. இதுவும் வந்து 6 மாசத்துக்கு எடுக்க முடியும், இல்லனா 12 மாசத்துக்கு எடுக்க முடியும். நம்ம வந்து 6 மாசத்துக்கு எடுக்கலாம். 899 பிளஸ் வந்து 18% நீங்க ஜிஎஸ்டி ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1060 ரூபாய் வரும். ஓகேங்களா, 1060 வரும். அது வந்து 6 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் வந்து முன்கூட்டியே பே பண்ணணும் இல்லைங்களா, பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 6360 ரூபாய் வரும். 6360 அப்புறம் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் ஒரு 1000 ரூபாய் பிளஸ் வந்து புக்கிங் சார்ஜ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 7460 ரூபாய் வரும். 7460 வரும். உங்களுக்கு வந்து 100 Mbps வேணும் அப்படின்னா 7460 நீங்க ஃபர்ஸ்ட் இன்சியல் அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு ரெண்ட் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 1060 வரும். இதுக்கு எவ்வளவு என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து லிமிட் செட் பண்ணிருக்காங்க. 1000 GB தான் அதுக்கு லிமிட். இது பாத்தீங்கன்னா 30 நாளுக்கு வந்து வேலிடிட்டி கொடுப்பாங்க. பிளஸ் வந்து 100 Mbps வந்து நீங்க 1000 GB வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து 550 டிவி சேனல்ஸ் கொடுத்துருவாங்க. செட்டாப் பாக்ஸ் கொடுக்கறனால டிவி சேனல்ஸ் வந்து அதிலே கொடுத்துருவாங்க. இதுல எத்தனை ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க
கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 10 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா பாப்புலரான ஓடிடி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியோ சினிமாஸ் இருக்கும், சோனி லைவ் கொடுத்துருப்பாங்க, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, ஜி5 கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆல்ட் பாலாஜி கொடுத்துருப்பாங்க, சன் நெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. மத்த ஓடிடி லிஸ்ட்ல போறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 100 MBPS பிளான் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இதுல என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா அதுவும் 100 MBPS தான், இதுவும் 100 MBPS தான். பட் என்ன டிஃபர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது நீங்க கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1199 ரூபா, ஓகேங்களா, ஜிஎஸ்டி இல்லாம. ஜிஎஸ்டில நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1414 ரூபா வரும், ஓகேங்களா, 1414 வரும். இது வந்து 6 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 8484 ரூபா வரும், ஓகேங்களா, 8484 வரும். பிளஸ் வந்து ஒரு புக்கிங் சார்ஜ் ஒரு 100 ரூபாய், இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9584 ரூபா வரும், ஓகேங்களா. 9584 ரூபா நீங்க பே பண்றது மூலமா உங்களுக்கு வந்து 12 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்ன டீடைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 நாளைக்கு வேலிடிட்டி, இதுவும் 100 MBPS தான், இதுக்கும் 1000 GB லிமிட் கொடுத்துருப்பாங்க, இதுக்கும் 550 டிவி சேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓடிடி மட்டும் 12 ஓடிடி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஓடிடி பாப்புலரான ஓடிடி அப்படின்னு கேட்டீங்கன்னா சோனி லைவ் கொடுத்துருப்பாங்க, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, அமேசான் பிரைம் கொடுத்துருப்பாங்க, நெட்ஃபிளிக்ஸ் வந்து பேசிக் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இது வந்து மொபைல் எடிஷன் நினைக்கிறேன், பேசிக் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜி5 கொடுத்துருப்பாங்க, டிஸ்கவரி பிளஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆல்ட் பாலாஜி கொடுத்துருக்காங்க, ஜியோ சினிமா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஜியோ சினிமால வந்து பிரீமியம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பிளான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜியோ சினிமா பிரீமியம் கிடையாது, நார்மல் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து ஜியோ சினிமா பிரீமியம் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து அமேசான் பிரைமும் நெட்ஃபிளிக்ஸ் பேசிக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் 100 MBPS தான். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததும் 100 MBPS தான், இதுவும் 100 MBPS தான். பிளஸ் வந்து என்ன மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும்போது 2 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அமேசானும் நெட்ஃபிளிக்ஸும் கொடுத்துருக்காங்க, பேசிக்கும் கொடுத்துருக்காங்க, அது இல்லாம ஜியோ பிரீமியம் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேசிக்கா நம்ம பார்த்த பிளான் வந்து இதெல்லாம் நான் உங்களுக்கு டீடைலா ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் மேக்ஸ் அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஹை எண்ட் ஸ்பீட் கொண்டு வந்திருக்காங்க. 300 MBPS, அப்புறம் 500 MBPS, 1 Gbps ஸ்பீட் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 300 MBPS பார்த்துருவோம். 300 MBPS நீங்க எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1499 ரூபா ஜிஎஸ்டி இல்லாம சொல்லியிருக்காங்க. நம்ம ஜிஎஸ்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா 1000 பிளஸ் 18% ஜிஎஸ்டி, ஓகேங்களா. ஆட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1768 ரூபா வரும், ஓகேங்களா. ஒரு மாசத்துக்கு வந்து நீங்க 1768 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். 1768 ரூபாயை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு தான் இந்த பிளான் எடுக்க முடியும், இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு எடுக்க முடியும். நம்ம வந்து 6 மாசத்துக்கு எடுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 10608 வரும், 10608 வரும். பிளஸ் வந்து ஒரு புக்கிங் சார்ஜ் ஒரு 100 ரூபாய், இன்ஸ்டாலிங் சார்ஜ் ஒரு 1000 ரூபாய் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டலா வந்து 11708 வரும், ஓகேங்களா. 11708 ரூபாய் வரும். 11708 ரூபாய் நீங்க பே பண்றது மூலமா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. இதோட ஸ்பீட் வந்து MBPS நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1000 GB லிமிட் செட் பண்ணிருக்காங்க, ஓகே. லிமிட் வந்து 1000 GB தான் செட் பண்ணிருக்காங்க. இதுக்கு வேலிடிட்டி வந்து 30 நாளைக்கு வந்து 1000 GB நீங்க வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். 300 MBPS ஸ்பீட்ல 550 டிவி சேனல்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது என்னென்ன பாப்புலரான ஓடிடி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனி லைவ், டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் கொடுத்திருக்காங்க, அமேசான் பிரைம் கொடுத்திருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ் வந்து பேசிக் கொடுத்திருக்காங்க, மொபைல் எடிஷன் கொடுத்திருக்காங்க, ஜி5 கொடுத்திருக்காங்க, டிஸ்கவரி பிளஸ் கொடுத்திருக்காங்க, ஆல்ட் பாலாஜி கொடுத்திருக்காங்க, சன் நெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க, ஜியோ சினிமா வந்து பிரீமியம் கொடுத்திருக்காங்க. இதுவும் நீங்க 1000 GB நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மந்த்க்குள்ளே நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 67 kbps வந்து இது வந்து கன்வெர்ட் ஆயிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 500 MBPS ஸ்பீட் இருக்கு. 500 MBPS ஸ்பீட் நீங்க எவ்வளவு பே பண்ணணும் பாத்தீங்கன்னா 2499 ரூபாய் ஜிஎஸ்டி இல்லாம. ஜிஎஸ்டி நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2948 ரூபாய் வரும், ஓகேங்களா. 18% நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2948 ரூபாய் வரும். 2948 ரூபாய் 6 மாசத்துக்கு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 17688 ரூபாய் வரும், 17688 வரும். பிளஸ் வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் ஒரு 1000 ரூபாய், அப்புறம் புக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 18788 ரூபாய் வரும், ஓகேங்களா. 18788 வரும். நீங்க 18788 நீங்க பே பண்றது மூலமா உங்களுக்கு வந்து 12 ஓடிடி கொடுத்திருப்பாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இது 30 நாளைக்கு வேலிடிட்டி கொடுத்திருப்பாங்க. இதோடைய ஸ்பீட் வந்து 500 MBPS ஸ்பீட் இவங்க வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு டேட்டா லிமிட் வந்து 1000 GB தான் இருக்கும். டிவி சேனல்ஸ் வந்து 550 டிவி சேனல்ஸ் வந்து கோட் பண்ணிருக்காங்க. அந்த 12 ஓடிடி அப்படின்னு கேட்டீங்கன்னா சோனி லைவ், டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் கொடுத்திருக்காங்க, அமேசான் பிரைம் கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஜி5 கொடுத்திருக்காங்க, டிஸ்கவரி பிளஸ் கொடுத்திருக்காங்க, சன் நெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க, ஆல்ட் பாலாஜி கொடுத்திருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது வந்து டிவி எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து ஜியோ பிரீமியம் கொடுத்திருக்காங்க, ஜியோ சினிமால வந்து பிரீமியம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 500 MBPS ஸ்பீட்ல வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலா வந்து நீங்க மாசம் வந்து 2948 ரூபாய் நீங்க மாசம் பே பண்ற மாதிரி இருக்கும். 2948 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ண ரெடி அப்படின்னா நீங்க இந்த பிளான் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கனெக்ஷன் எடுக்கும்போது மட்டும் 18788 ரூபாய் தேவைப்படும். ஓகே, லாஸ்டா வந்து 1 Gbps ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. 1 Gbps நீங்க எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஜிஎஸ்டி இல்லாம வந்து
வந்து 3999 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. 3999 பிளஸ் 18% நம்ம ஜிஎஸ்டி ஆட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4719 வரும். ஓகேங்களா, 4719 ரூபா வரும். 4719 ரூபாயை நீங்க வந்து 6 மாசத்துக்கு தான் இந்த பிளான் எடுக்க முடியும். ஓகேங்களா, 6 மாசத்துக்கு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 28,314 ரூபா வரும். ஓகேங்களா, 28,314 வரும். பிளஸ் வந்து ஒரு இன்ஸ்டால் சார்ஜ் ஒரு 1000 ரூபாய் பிளஸ் புக்கிங் சார்ஜ் ஒரு 100 ரூபாய் எல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 29,414 ரூபா வரும். ஓகேங்களா, 29,414 வரும். 29,414 ரூபாய் நீங்க பே பண்றது மூலமா உங்களுக்கு 12 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸ்பீட் பாத்தீங்கன்னா 1 GB ஸ்பீட் கொடுப்பாங்க. 30 நாளைக்கு வேலிடிட்டி. இதுக்கும் லிமிட் வந்து 1000 GB தான். டிவி சேனல்ஸ் வந்து 550 டிவி சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து இதோட சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்ன ஒரு பாப்புலர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனி லைவ் கொடுத்துருப்பாங்க, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, அமேசான் பிரைம் கொடுத்துருப்பாங்க, G5 கொடுத்துருப்பாங்க, அப்புறம் டிஸ்கவரி பிளஸ் கொடுத்துருக்காங்க, சன் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆல்ட் பாலாஜி கொடுத்துருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பிரீமியம் கொடுத்துருக்காங்க, 4K ரெசல்யூஷன் நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா பிரீமியம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் நீங்க வந்து 1000 GB கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 64 kbps வந்து மாறிக்கும். இப்போ 1000 GB தான் எல்லாத்துக்கும் ஓவரால் வந்து 1000 GB தான் லிமிட் செட் பண்ணிருக்காங்க. ஜியோ ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் 1000 GB தான் கொடுத்துருக்காங்க. பட் 1000 GB நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்றதுன்னு நிறைய பேர் கேட்கீங்க. 1000 GB முடிஞ்சிருச்சுன்னா நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்க ஆட் அண்ட் பேக் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட்னா ஒரு பேக் கொடுத்துருப்பாங்க, இந்த MBBS இத்தனை நாளைக்கு இந்த பேக்கேஜ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஆட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது டீடைல் வேணும், நீங்க பூஸ்டர் பேக்கை பத்தி உங்களுக்கு டீடைல் வேணும்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். நீங்க இது புக் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து இன்ஸ்டாலிங் சார்ஜ் இதுல எல்லாத்துலயுமே கொடுத்துருக்காங்க. புக்கிங் சார்ஜ் 100 ரூபாய் ஆகும். பிளஸ் வந்து இதுக்கு என்னென்ன கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு மேல ஒரு ஆண்டனா கொடுத்துருவாங்க, பிளஸ் வந்து ஒரு செட்டப் பாக்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு ரவுட்டர் கொடுத்துருவாங்க, ஒயர் சார்ஜ் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இது வந்து எங்கெங்கெல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜியோ 5G எங்கெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த ஏரியாக்குலாம் கண்டிப்பா அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம வில்லேஜ்ல ஜியோ ஃபைபர் ஏர் ஃபைபர் யூஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. ஜியோ ஏர் ஃபைபர் வந்து வில்லேஜ்ல உங்களுக்கு சிக்னல் கிடைச்சிச்சு, 5G சிக்னல் கிடைச்சிச்சு அப்படின்னா சிட்டில யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா ஆர்டர் பண்ணி நீங்க கொண்டு போய் அரேஞ்ச் செட் பண்ணிக்கலாம். நம்மளே செட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம DTH மாதிரி டைரக்ஷன் பார்த்து செட் பண்ற வேலை கிடையாது. நம்மளே வந்து இதை செட் பண்ணிக்கலாம். ஜியோ 5G கிடைச்சிச்சு அப்படின்னா உங்க வில்லேஜ்ல கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஓவரால் இவ்வளவு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.